எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏன் உருவாக்கினார்கள் என்றால், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர்ப்பாக, அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிர்ப்பாக இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி 3 முறை 77லிருந்து 84, 80 மொத்தம் 3 முறை முதலமைச்சராக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்தி முதலமைச்சராக வந்தார்கள். இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததற்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக 30 ஆண்டுகள் இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை திமுகவுக்கு எதிர்ப்பாக 4 முறை முதலமைச்சராக வந்தார்கள். இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சொன்னார்கள். இந்த இயக்கத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக அன்று 2 பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஓபிஎஸ் அவர்களையும் எடப்பாடியார் அவர்களையும், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவர்களை இன்றைக்கு 2 பொறுப்பாளர்கள் நியமித்தோம். அந்த 2 அப்புறம் ஒரு தலைமை வேண்டும். 21 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததுக்கு பிறகு ஒரு தலைமை வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன உடனே மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடியாரை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கி அந்த இயக்கத்தை எதற்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எதுக்காக இந்த இயக்கத்தை கட்டி காத்தார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களோடு இருக்கின்ற கூட்டணியை எல்லா கூட்டணிகளையும் அரவணைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் கழக பொதுச் எடப்பாடியார் அவர்கள் நம்மளோட இந்த 24 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த பிஜேபி கூட்டணி 26 சட்டமன்ற தேர்தலில் நம்மளோட வருவாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள், இப்போ தமிழர் தேசம் கே செல்வகுமார் அதில் இருக்கார், நம்மளோட வர்றாங்க. அவர்களை விட்டாங்க. புதிய தலைமை கிருஷ்ணசாமி, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த், அவங்களாம் நம்ம கூட்டணியில் இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்கிறவங்கள 26 தேர்தலில் யாரையுமே சேர்த்துக்கலை. இருக்கிற கூட்டணியில் அன்புமணி மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. வேறு எந்த கூட்டணியும் தென் மாவட்டத்துக்கு, டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான கூட்டணிகள் இவங்க. இவர் யாரையுமே கூட்டணியில் ஜெயிக்கணும், அதிமுக வெற்றி பெறணும் அப்படிங்கல. இருக்கிற செங்கோட்டையன், ஓபிஎஸ், இது மாதிரி இன்றைக்கி சிசிடி பிரபாகரன், இவங்கெல்லாம் கட்சியில் இருந்து உடனடியாக நீக்கிறாரு. யாரையும் கேட்குறதில்ல, தன்னிச்சையாக செயல்படுறாரு. இந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் 72க்கு பிறகு தலைவர் ஆரம்பித்து ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும், இல்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும். இப்படி தான் 50 ஆண்டுகளாக இந்த இயக்கம் இருந்தது. இன்று டிவிகே தவகவும் திமுகவும் ஆளுங்கட்சி தவகவும் 26ல் திமுக எதிர்க்கட்சியாக வந்துருச்சு. இன்றைக்கி இந்த இயக்கத்தை 3வது இது போய்த்தார். இந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் பொழுது இந்தியா லெவலில் 3வது இடத்துல வச்சுருந்தாங்க. 3வது இடத்துல இந்த இந்தியா லெவலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாட்டு லெவலில் இப்போ 26ல் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் வந்ததுக்கு பிறகு யாரையுமே அரவணைத்து கொள்ளாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 3வது இடத்துக்கு சென்று விட்டது இந்த இயக்கம். இப்போ திரும்பியும் இந்த தொகுதியில் நான் 4 முறை போட்டிகிட்டு இருக்கேன் ரெட்டலை சின்னத்தில். நான் 86ல் சேர்மன் எலெக்ஷனில் எனக்கு ரெட்டலையில் அன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறதில் கொடுத்தாங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இயக்கத்தில் அன்றைக்கி நான் 86ல் நின்று சேர்மனாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றேன். அதுக்கு பிறகு 2011 2006ல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட செயலர் பொறுப்பு கொடுத்தாங்க. 89ல் கட்சி இணையில் எனக்கு மாவட்ட துணைச் செயலாளர் புரட்சித் தலைவர் 89ல் கொடுத்தாங்க. அந்த இயக்கத்தில் கொடுத்தாங்க.
இன்றைக்கி 86 சேர்மன் ஆகிட்டு 2006 புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு மாவட்ட கழக செயலாளர் கொடுத்தாங்க. திரும்ப 10 எடுத்தாங்க. 11 சட்டமன்ற உறுப்பினராக வந்து 32,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். திரும்ப வந்து இந்த இயக்கத்துக்காக என்னோட உழைத்த நண்பர்கள் எல்லோரும் அடுத்து 16 700 வாக்குகளையும் 21 1300 வாக்குகள் குறைவாகவும் இப்போ 2026 2700 வாக்குகள் குறைவாகவும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். இந்த இயக்கத்தில் எல்லாருமே வேலைகள் பார்த்து கட்சி பொறுப்பாளர், ஒன்றிய பொறுப்பாளர், மாவட்ட பொறுப்பாளர்கள், அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் எல்லாருமே இந்த இயக்கத்துக்காக உழைத்து தலைமை யார் வேட்பாளராக நிறுத்துகின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், ரெட்டலை வெற்றி பெற வேண்டும். அது மாதிரி தலைமை நிறுத்துகிற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும். ஒரே எண்ணத்தில் தான் வேலை பார்த்தாங்க. இன்று இந்த புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்திற்கு மாவட்ட செயலர் நாங்கள் வந்து இந்த இயக்கம் 26 தேர்தல் முடிந்த உடனே சட்டம் அங்கே வேலுமணி அண்ணன், விஜயபாஸ்கர், சிவி சண்முகங்கள்லாம் இருந்து இந்த மாதிரி இந்த இயக்கத்தை மாவட்ட செயலராக கூப்பிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து 3ஆம் இடத்தில் இருக்கின்றோம். தமாக டிவிகேக்கு அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு எல்லாருமே இருந்து கலந்து பேசினாங்க. பேசி அதற்கு பொதுச் செயலாளர் ஒத்துக்கலை. அவர் திமுகவோட கூட்டணி வச்சு அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற அந்த இதில் இருந்தார். அவர் திமுகவோட இதுக்கு யாருமே பொறுப்பாளர்களோ மாவட்ட செயலாளர்களோ அன்றைக்கி இதுக்கு யாருமே ஒத்துக்கலை. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு திமுகவோட சேரக்கூடாது. திமுகவை எதிர்த்து தான் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாங்க, அம்மா ஆரம்பித்தாங்க. நம்ம திமுகவோட சேரக்கூடாது. தமாக டிவிகேக்கு விஜய்க்கு ஆதரவு கொடுக்கணும், வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதை அவர் ஏற்றுக்கலை. அதனால் உடனே அங்கே போனவங்க எல்லாரையுமே ஒரு 30 மாவட்ட செயலரை என்னன்னே கேட்காம கட்சியை விட்டு எடுத்திருக்காரு. இவரை பொதுச் செயலாளர் ஆக்கினார். நாங்கள் தான் மாவட்ட செயலர் நினைக்கிறோம். 2015 கடைசியில் எனக்கு அம்மா மாவட்ட செயலர் திரும்ப கொடுத்தாங்க. நான் அதிலேருந்து தொடர்ந்து மாவட்ட செயலர் இருக்கேன்.